வணக்கம் தமிழா. இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேப்லெட். லெனோவோட டேப் ப்ளஸ். இது வந்து இந்தியாவில் வந்து 22,999 ரூபாய்க்கு 23,000க்கு கொண்டு வராங்க. இதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பதிவில் வந்து பார்க்கலாம். இதில் ஹைலைட் என்ன, இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண பார்த்த டேப்லெட்லேயே பெஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி ஸ்பீக்கர் இதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து JBL பவர்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இதில் வந்து தராங்க. டீட்டெயில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்பக்கம் வந்து உங்களுக்கு பில்டின் கிக் ஸ்டாண்டோடி வருது. ஸோ இது வந்து 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து டெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிக் ஸ்டாண்ட் பில்டினாகவும் தந்திருக்காங்க. டிசைனே வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது மேலே கம்பேர் பண்ணும்போது. இந்த திக்னஸுக்கு முக்கியமான காரணம் இந்த கிக் ஸ்டாண்ட் ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர்ஸ். சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், இதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் கலர் வேரியண்ட்டில் வருது. கிரே லூனா கலர் ஆப்ஷன் சொல்கிறாங்க. பின்னாடி இந்த கிக் ஸ்டாண்ட் வந்து பாருங்களேன், இந்த ஹிஞ்ச் மெக்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்டர்டியான ஒரு ஹிஞ்ச் மெக்கானிசம். ஸோ 180 டிகிரி போகுதுன்னு இல்லை. ஸோ இப்படி வச்சுக்கலாம். வேணும்னா ஸ்லைட் ஸ்டாண்டிங்காக தரையில் வச்சுட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் இன்னும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொசிஷனில் வேணுனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் அப்ரைட்டாக வேணுன்னா கூட இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஸ்லாண்டிங்கில் இந்த ஸ்டாண்டை நீங்கள் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் தந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. பவர்ட் பை JBL, சவுண்ட் பை JBLன்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டடாக இருக்குது, ஸ்மூத்தாக ரவுண்டடாக இருக்குது. மேல் பக்கம் வந்து மெமரி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ வந்து மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லியும் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 609 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ ஸ்லைட்லி ஹெவி, பட் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. ஸ்மூத் கவர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோல்ட் பண்ணதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் இல்லாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மேல் பக்கம் வந்து 7.7 mm திக்னஸ் இருக்குது. கீழே வந்து 13 mm திக்னஸ் இருக்குது. கீழே உள்ள பகுதி இங்கே தான் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் வேறு இல்லையா. ஸோ அதனால் கீழ்ப்பகுதி கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த டேப்லெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ அவுட்புட் எந்த டேப்லெட்லையும் நான் பார்க்கல. 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் தந்திருக்காங்க. 4 ஊஃபர் இருக்குது, 4 ட்வீட்டர் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி சாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு பும்னு ரூமையே வந்து கவர் பண்ணது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசாமல் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொனவுன்ஸ்டாக ஒரு லவுடான ஆடியோ சிஸ்டம். அதுவும் வந்து குவாலிட்டி வந்து ஆடியோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பூம் ஆடியோ வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் கிடைக்குது. ஸோ அது வந்து இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் இந்த டேப்லெட்டில். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11.5 inch டிஸ்பிளே. இது LCD டிஸ்பிளே 2K ரெசல்யூஷன் ஓடி வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. 400 nits பிரைட்னஸ் ஓடி வருது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ எல்லாமே வந்து HDயில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவான ஒரு டிஸ்பிளே இது. டிஸ்பிளே AMOLED வந்து பெட்டராக இருந்துக்கலாம். இந்த டெப்த் பிளாக்லாம் வந்து நல்லா இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபோக்கஸ்டான டேப்லெட்னு பார்க்கும்போது. பட் கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் வந்து நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து பெசல்ஸ் வந்து தின்னாக இல்லை, கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியுது சுற்றிலும். ஸோ இந்த ரீடிங் மோடில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது முக்கியமாக நீங்கள் நைட்லலாம் புக் எதாவது படிக்கும் மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோடை யூஸ் பண்ணி படிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிப்செட் வந்து கொஞ்சம் லெட் டவுன். ஏன்னா வந்து பழைய சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மீடியாடெக்கோட Helio G99 சிப்செட். இது கொஞ்சம் ஓல்டான சிப்செட். ஒரு கேஷுவல் கேம்ஸுக்கு நார்மலான யூஸுக்கு வந்த ஒரு சிப்செட் இது. மற்றபடி பெரிதான ஹெவி இன்டென்சிவ் கேம்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். 8 GB RAM இருக்குது. 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட ZUI 16 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ளீனான ஒரு UI, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக கூகுள் டிஸ்கவர் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பேஜ் ஒன்று வருது. ஸோ வந்து OTTயில் உள்ள கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்குது. PC மோட்னு ஒன்று தந்திருக்காங்க. ஸ்டாண்ட் பை மோட் இருக்குது. ஸோ வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணி அப்படி வைக்கும்போது கிளாக் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் ஸ்லைட் ஷோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட் ஸ்டாண்ட் கிளாக் மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டாண்டு இருக்கிறதுனால
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 8600 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஸோ வந்து ஒரு 1 hour 50 minutesல நீங்கள் அந்த டேப்லெட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு 50% வந்து ஒரு 30-35 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து லெனோவோட டேப் ப்ளஸ். இதோட ஹைலைட்டே இதோட ஆடியோ குவாலிட்டி தான். JBL பவர்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நல்ல ஒரு அருமையான ஆடியோ, ஒரு டேப்லெட்டில் பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி நான் பார்த்ததில் இதில் வந்து கிடைக்குது. அப்புறம் டிஸ்பிளே டீசனான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. பட் ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் ஒரு பழைய சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாருக்கு உகந்ததாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீடியோ அதிகமாக பார்ப்பேன், ப்ரௌசிங் அதிகமாக பண்ணுவேன், வீடியோ கால் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது உகந்ததாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட். ஸோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்கன்னா சரி, நீங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கிச்சனில் சிலவங்க யூடியூப் வீடியோ பார்த்துட்டே வந்து குக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது அப்படிங்க வச்சுட்டு கிச்சனில் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். மற்றபடி எங்கேயாவது வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிக் ஸ்டாண்ட் வந்து நல்ல ஒரு அடிஷன் இதுலேயே கிடைக்கிறதுனால இது பென் சப்போர்ட் இருக்குது. பட் அது நீங்கள் தனியாக வாங்கணும். பட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ இருக்குது, ஷாமியோட பேட்ஸ் இருக்குது, OnePlus பேட்ஸ் இருக்குது, ரியல்மி பேட்லாம் இருக்குது. பட் இந்த கன்வீனியன்ட் எனக்கு வேணும், இந்த கிக் ஸ்டாண்ட் கன்வீனியன்ட் எனக்கு படம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஆடியோ குவாலிட்டி எனக்கு வந்து செம்மையாக இருக்குது, எனக்கு அந்த ஒரு ஆடியோ குவாலிட்டிக்காகவே படம் அதிகமாக நான் பார்ப்பேன், அதுக்காக இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. இந்த கிக் ஸ்டாண்ட் மற்றும் ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் இதோட ஹைலைட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.